கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துதலை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் தேவனுடைய நல்ல வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். அபகுக் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திரு, அது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில வரும், அது தாமதிப்பது இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல நம்ம எல்லா நேரங்கள்லையும் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு முறையும் பெட்டிஷன்ஸை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஒரு எதிர்பார்ப்பை நம்ம தேவனிடத்தில் வைத்து கொண்டே இருக்கிறோம். அப்படி எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள்ல உங்க லைஃப்ல எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையில எனக்கு சொல்லியிருந்தார். இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஏன் என் வாழ்க்கையில நடக்கலன்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை தேவன் உங்களுக்கு 5 வயதுல அல்லது 2 வயதுல 3 வயதுல உங்களுக்கு சைக்கிள் தரேன்னு சொல்லி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. 2 வயசுல நீங்க சைக்கிள் ஓட்ட முடியுமா? முடியாது. நீங்க எந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு கால் எட்டுமோ அந்த ஸ்டேஜ்ல தான் உங்களுக்கு சைக்கிள் கொடுப்பார். அதே போல உங்க வாழ்க்கையில எந்தெந்த நேரங்கள்ல எந்தெந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா உங்களுடைய காலங்கள்லாம் அவருடைய கரத்துல இருக்கு. அப்ப உங்க வாழ்க்கையில சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களுக்கும் தரிசனங்களுக்கும் ஒரு ஏற்ற நேரம் ஒண்ணு உண்டு. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அதே தான் சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. உங்க வாழ்க்கையில தேவன் சொன்ன வார்த்தைகளும் தீர்க்க தரிசனங்களும் வாக்கு தத்தங்களும் அது இன்னும் இருக்கிறது. அந்த ஏற்ற நேரம் வருகிறது. நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம், தேவன் சொன்ன அந்த வார்த்தை ஏன் தாமதிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதனால நீங்க சூழ்ந்து போயிட்டீங்கல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திரு, அது நிச்சயமாய் வரும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. அப்ப இன்னைக்கு உங்களுடைய காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறார். உங்களுடைய காரியங்கள்ல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அது நிச்சயமாய் நடக்கும், அது நிச்சயமாய் நடக்கும். நீங்க இன்னைக்கு எதிர்பாருங்க. உங்க வாழ்க்கையில சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் வாக்கு தத்தங்கள் அவர் என்னென்னலாம் சொன்னாரோ உங்களை குறித்து அதெல்லாம் இந்த நாட்கள்ல நிறைவேற போகிறது. அது காலம் தாழ்த்துவதாக தெரிந்து கொண்டிருக்கலாம், நீங்க மறந்தே போயிருக்கலாம். ஆனா வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறவே மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றைக்குமே வாக்கு மாறாத தேவன். உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல நீங்க நெருக்கத்தின் மத்தியில போய் கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்க வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல எல்லாவற்றிலும் அவர் விழிப்பாய் இருக்கிற தேவன். இஸ்ரவேலை காக்கிறவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு நீங்க காத்துருங்க. நீங்க எதிர்பார்க்கிற காரியம் கண்டிப்பா நடக்கும், அது நிச்சயமாய் வரும்னு சொல்லி சொன்னாரு. நீங்க எதிர்பாருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள்ல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க போகிறது. நீங்கள் தரிசனங்களை உங்க வாக்கு தத்தங்களை நீங்க எதிர்பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிச்சயமா செய்ய போகிறார். நீங்க மறந்து போயிருக்கலாம், அதை ஞாபகப்படுத்துவார். நீங்க மறந்து போய் இதெல்லாம் நடக்காது நீங்க நினைச்சு கொண்டு இருந்திருக்கலாம், அதெல்லாம் இந்த நாட்கள்ல நடக்க போகிறது. இன்னைக்கு அந்த அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. நம்ம கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, நீர் கொடுத்த இந்த அருமையான இந்த நாள்ல நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த நல் வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்க சொன்னீங்களேப்பா. எங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொன்ன அநேக தரிசனங்களும் அப்பா, எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களும் அநேகம் உண்டு. அதெல்லாம் எப்பொழுது நிறைவேறும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐயா. நாங்க அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க இந்த வார்த்தைகளை எங்க வாழ்க்கைக்குள்ள நிறைவேற்றத்தக்கதான எல்லைகளுக்குள்ள நாங்க கடந்து வர எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்க இந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அப்பா நம்முடைய சத்தியத்தை நாங்கள் மேய்ந்து கொண்டு உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய், எங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களையும் சுகந்தரிக்கிறவர்களாய் நாங்கள் மாறத்தக்கதாய் அது நிச்சயமாய் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உமது அண்டையில நாங்கள் நிற்கிறோம். கர்த்தர் இந்த நாள்ல இந்த வார்த்தைகளின்படியாய் யாரெல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த காரியங்கள் நாம் கைகூடி வர பண்ணுவீராக. அவங்க எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்கள் அப்பா அதிசயங்கள் நடக்கட்டும். காலம் தாமதித்த காரியங்கள் இந்த நாட்கள்ல கைகூடி வரட்டும். நிறைய நேரம் காத்திருந்தேன்னு சொன்ன அந்த காரியங்கள்ல கர்த்தர் அற்புதங்களை காண பண்ணுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க, அது நிச்சயமாய் நடக்கும். நீங்க சொன்னீங்களே, அது தாமதிக்காது நீங்க சொன்னீங்களே, அதெல்லாம் இன்னைக்கு பிள்ளையுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக பெரிய காரியங்களை செய்யும்.
இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.